உங்களை யாரு அப்பா வாக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணா. அப்பா நீங்க பேசாதீங்க. எனக்கு உங்களால ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்க முடியல. நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏய் சிண்டு, ஒரு நிமிஷம் நில்லு, நான் தான் சொல்றேன்ல. சிண்டு, சிண்டுக்கு என்னாச்சு? அவன் ஏன் இவ்வளவு கோவமா போறான்? ஒண்ணுல அவன் வெளியே சுத்த பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்றான். உனக்கு தான் தெரியும்ல ராவி, என்னால ஒரு நல்ல அப்பாவா கூட இருக்க முடியல. எனக்கு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னங்க, நான் அம்மா கிட்ட காசு கேட்க போனாலே அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால தான் நான் அவங்க கிட்ட கேட்க போல. அப்புறம் அந்த திருநங்கையை பத்தி சொல்லணும்னா அவகிட்ட மட்டும் நான் கண்டிப்பா போகவே மாட்டேன். அப்ப சரி, நான் போய் கேக்குறேன். உனக்கு கேக்குறதுல ப்ராப்ளம் இருக்கலாம், ஆனா நான் கேக்குறதுல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்க சௌமியா? ஒன்றும் இல்லைங்க, நான் ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு, அங்க நான் ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப முக்கியமானது, சீக்கிரம் தேடு. தலகாணி கடையில தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தலைகாணி கடை இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம். என்னங்க, இங்க எதுவுமே இல்லையே. ஏ சௌமியா, நல்லா தேடி பாரு, ரொம்ப முக்கியமானது. சரிங்க, நான் பாக்குறேன். என்னங்க, இங்க எதுவுமே இல்லையே. சரி, நீங்க என்ன விட்டு போனீங்க? ரொம்ப முக்கியமானதா? ஏ சௌமியா, நான் தான் சொல்றேன்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ரூம் பூரா தேடிட்டேங்க, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நல்லா தேடி பாருன்னு சொன்னேன்ல. சாரிங்க, ஆனா அது என்னது? என்னோட காதல். என்னோட காதலை தான் நான் தலைகாணி கீழே வச்சுட்டு வந்திருக்கேன். அருண், நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தாங்க. எனக்கு இங்க உயிரே போயிடுச்சு. ஏ சௌமியா, ஏதாவது பொருள் உண்மையா தொலைஞ்சு போயிருந்தா நான் ஃபோன் பண்ண உடனே அதை தானே சொல்லியிருப்பேன். அப்புறம் இன்னொன்னு, என்ன பொறுத்த வரைக்கும் காதலை விட வேற எதுவும் பெருசு இல்லை. நீ இருக்கிற இடத்துல காதல் இருக்கும், காதல் இருக்கிற இடத்துல நீ இருப்ப, கூட நானும் இருப்பேன். சரிங்க. என்னங்க, அக்காவோட வீட்டுக்காரர் வந்திருக்காரு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். சௌமியா, நீ எப்பவுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கட் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ கட் பண்ணிட்டா. மாமா, உள்ள வாங்க. சரி, போன்ல பேசிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல, நான் பேசிட்டேன். நீங்க ப்ளீஸ் உள்ள வாங்க. அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இப்போ இந்த வீட்டோட கணக்கு வழக்கெல்லாம் நீங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அதான். நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ள, உங்களுக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் நீங்க கிட்ட தயங்காம கேட்கலாம். நான் இப்பவே உங்களுக்கு பணம் கொண்டு வரேன். எதுக்காக பணம் தேவைப்படுது? அது என்னன்னாங்க, நான் அத்தைக்கும் மாமாவுக்கும் கணக்கு சொல்லணும்ல. எனக்கு தெரிஞ்சாதானே நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்ல முடியும். ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. எனக்கு அவ்வளோ கெட்ட நாள் ஒன்றும் வரல, ஒரு திருநங்கை கிட்ட போய் என் கணக்கு சொல்ற அளவுக்கு. அப்படியே இல்லக்கா, ஒருவேளை அத்தை கேட்டாங்கன்னா எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அதுக்கு தான் நான் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், வேற ஒன்றும். உனக்கு கணக்கு சொல்லலைன்னா நீ எனக்கு காசு தர மாட்டியா? இல்லக்கா, என்னால பணம் கொடுக்க முடியாது. அப்படின்னா ஏன் வீட்லயே என் புருஷனுக்கு எங்க அப்பாவோட காசை கொடுக்கறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? வாயோட சேர்த்து கையும் ஓங்க ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் மூளையை பயன்படுத்த. இங்க பேச்சு மட்டும்தான் தேவை. அதை நீ வாயால கேட்டினா அது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இவளை உங்க மருமகளை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஏத்துக்கோங்க, ஆனா இவளை என்னோட அண்ணியா ஏத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்த வீட்டு பொண்ணு அப்புறம் மருமகளோட சம்பந்தம் எப்பவும் முடியாது. அப்படின்னா இன்னைக்கு ஒரு திருநங்கைக்காக உங்க மக கிட்ட உங்க அதிகாரத்தை பத்தி பேசுறீங்களா? அவளை வெளியால ஆக்குறீங்களா?
நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அப்புறம் இதுதான் பழக்க வழக்கம். அந்த பையனோட வீட அவளுடைய தாய் தான் பார்த்துப்பா. நானும் அதை தான் செய்யறேன். உனக்கு பணம் எதுக்கு தேவைன்னு அவகிட்ட சொல்லு, அவ உனக்கு கொடுப்பா. எனக்கு காசு கிடைக்குதோ இல்லையோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா இந்த திருநங்கைக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டியா? அப்போ உனக்கு பணம் கிடைக்காது.